அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 மற்றும் தாள் 2 எழுதக்கூடிய தேர்வாளர்களுக்காக 8ஆம் வகுப்பில் பார்ட் 4க்கான வீடியோ சென்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ மொத்தமாக ஓவராலாக 200 பாயிண்ட் இருக்குது. ஸோ இதற்கான பிடிஎஃப் வேணும்னா நம்மளோட சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 1 by 1 பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா அதற்கான லிங்க்கையும் நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எம்ஜிஆர் பற்றிய ஒரு பாடம் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா முக்கியமானது மட்டும் பாருங்கள். இலங்கையில் உள்ள கண்டியில் தான் அவர் 17/1/1911 கோபாலன் மற்றும் சத்யபாமா ஆகியோருக்கு 5வது மகனாக பிறக்கிறார். ஓகேங்களா? அதாவது இலங்கையில் கிண்டி, ஸோ அதை தான் கண்டின்னு கொடுத்துருக்காங்க. 17/1/1917 கோபாலன் சத்யபாமா ஆகியோருக்கு 5வது மகனாக பிறக்கிறார். அதே மாதிரி காமராஜர் தொடங்கிய மதிய உணவு திட்டத்தை இவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டமாக அறிவிக்கிறார். அடுத்து எம்ஜிஆர் பெற்ற எங்கே படிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் பள்ளி குழந்தைகளுக்கு காலணிகள் வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாரு. அடுத்தது அவர் பெற்ற பட்டங்கள் பார்த்தீங்கன்னா, மக்கள் புரட்சி நடிகர், மக்கள் திலகம்னு மக்கள் கொடுத்துருக்காங்க. இந்திய அரசு பாரத் சிறந்த நடிகருக்கான பட்டத்தை வழங்கியிருக்காங்க. அடுத்து சென்னை பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் வழங்கியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம், ஓகேங்களா, தமிழ்நாடு அரசு அவருடைய பெயரில் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இந்திய அரசு பாரத ரத்னா விருது, அதாவது இந்திய மாமணி விருதுன்ற உயர்ந்த விருது 1988 அவர் இறந்த பிறகு அவருக்கு வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது மதுரையில் 5ஆம் உலக தமிழ் மாநாட்டை நடத்தினார். தஞ்சையில் 1000 ஏக்கர் பரப்பளவில் தமிழ் பல்கலைக்கழகம் நிறுவினார். அடுத்தது அவ்வளோதாங்க. எம்ஜிஆர்னு பார்த்தீங்கன்னா அவர் 5வது மகனாக கோபாலன் மற்றும் சத்யபாமாவுக்கு பிறக்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக மாற்றி அமைக்கிறாரு. அடுத்தது இந்திய அரசு அவருக்கு பாரத்ன்ற பட்டமும், தமிழ்நாடு அரசு அவருடைய பெயரில் மருத்துவ பல்கலைக்கழகம் ஆரம்பிச்சிருக்காங்க. பாரத ரத்னா விருது 1988 இறந்த பிறகு வழங்கியிருக்காங்க. 5வது உலக தமிழ் மாநாட்டை நடத்தினது மதுரையில் எம்ஜிஆர் அவர்கள் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் தஞ்சையில் 1000 ஏக்கர் பரப்பளவில் தமிழ் பல்கலைக்கழகம் நிறுவியிருக்கார். அடுத்தது ஒருவன் இருக்கிறான். ஸோ இது பார்த்தீங்கன்னா 10th இருக்குது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. கு அழகிரிசாமி சிறுகதை தொகுப்பில் இருந்து எடுக்கப்பட்டது. இவர் எங்கே பிறக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகிரிசாமி தூத்துக்குடியில் இடைச்செவல் என்னும் ஊரில் பிறக்கிறார். இவர் பிரசண்ட விகடன், சக்தி, தமிழ் நேசன் முதலிய இதழ்களில் பணியாற்றியிருக்கார். பிரசண்ட விகடன், சக்தி, தமிழ் நேசன் முதலிய இதழ்களில் பணியாற்றியிருக்காரு. கு அழகிரிசாமி புது வீடு, புது உலகம், 3 பிள்ளைகள், கவி சக்கரவர்த்தி நூல்களை எழுதியிருக்காரு. ஏற்கனவே பார்த்தது இதழ்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இவர் இந்த நூல்கள்லாம் இயற்றியிருக்காரு. புது வீடு, புது உலகம், 3 பிள்ளைகள், கவி சக்கரவர்த்தி நூல்களை இயற்றியிருக்காரு. அடுத்து சொல். சொல் 4 வகைப்படும். அவை பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் ஆகும். இடைச்சொற்கள் அப்படின்றது பெயர், வினை ஆகியவற்றின் முன்னாலோ அல்லது பின்னாலோ இணைந்து பொருளை தெளிவுபடுத்தும். இடைச்சொல்னா என்னதுங்க? பெயர் இல்லைன்னா வினைச்சொல் ஆகியவற்றின் முன்னாலோ அல்லது பின்னாலோ இணைந்து பொருளை தெளிவுபடுத்தும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா வேற்றுமை உறுப்புனா ஐ, ஆல், பூ, இன், அது, கண் சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவனை கண்டேன், அவனை, அதாவது பெயர் சொல்லுக்கு பின்னாடி இடைச்சொல் அமைஞ்சிருக்கு. மதுரைக்கு சென்றேன். ஓகேங்களா? விகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன், ஆண், ஆள், ஆர், தல் இது எல்லாமே இடைச்சொற்கள் தான். வந்தேன் பாடுதல். அடுத்து சாரியை அத்து, அற்று, அம், மரத்தை அத்து, புளியங்காய் இதில் அம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஓம உறுப்புகள் பார்த்தீங்கன்னா போல, போன்ற, மாதிரி, புலி போல பாய்ந்தான், தேனி மாதிரி உலை. ஸோ இதில் போல, மாதிரி எல்லாமே இடை உறுப்பு. அடுத்து சொல்லுறுப்பு முக்கியமானது. மூலம்,
கொண்டு, இருந்து, பற்றி, வரை புறாக்கள் மூலம் செய்தி அனுப்பினர். வளவன் திருக்குறளை பற்றி உரையாற்றினார். ஓகேங்களா, இது எல்லாமே சொல்லுறுப்புகள். உரிச்சொல், அதாவது இடைச்சொல்லுக்கும் சொல்லுறுப்புக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இடைச்சொல்லுன்றது பெயர் சொல்லோடைய வினை சொல்லோடைய இணைந்து வரும். ஆனால் சொல்லுறுப்புன்றது தனியாகவே வரும். புறாக்கள் மூலம், மூலம்ன்றது ஒரு வார்த்தை, தனி வார்த்தை. ஸோ அது தனியான ஒரு சொல். ஸோ அது இடைச்சொல்லாக இருக்கும். அதனால தான் வளவன் திருக்குறளை பற்றி உரையாற்றினார். ஓகேங்களா. அடுத்து உரிச்சொல் அப்படின்னா பெயர் சொல் வினைச்சொல் தன்மையை மிகுதிப்படுத்துவது தான் உரிச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். சால சிறந்தது, சிறந்தது அது சால சிறந்தது. நன்று, நனி நன்று. நெடிலடி, களி நெடிலடி. நகர், மாநகர். அன்பு கூர்ந்து, உரு பசி. அடுத்தது ஒரு சொல் பல பொருளுக்கு உரியதாய் வருவது. இப்போ கடி மலர்னா மனமிக்க மலர் சொல்கிறோம். அடுத்து கடி நகர் அப்படின்னா விரைவாக விடுவோம். அதே கடிநகர்னா காவல் மிக்க நகர். ஸோ இந்த பொருள் எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி தான் கேட்பாங்க. கடி மலர்னா மனமிக்க மலர், கடி நகர்னா காவல் மிக்க நகர். கடிநகர், இன்னொரு கடிநகர்னா விரைவாக விடுவோம். கடி நுனினா கூர்மையான நுனி. அதே மாதிரி பல பொருள் ஒரு சொல்லுக்கே உரியதாக இருக்கும். ஒரு, தவ, நனி இது எல்லாத்துக்கும் மீனிங் மிகுதின்னு அர்த்தம், அதிகமானன்னு அர்த்தம். அடுத்து எதிர்மறை சொற்கள். எதிர்மறை சொற்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தன்மை, முன்னிலை, படர்க்கை. இங்கிலீஷில் கூட ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒருமை, பன்மை. நான் அல்லேன், நாம் அல்லோம். நீ அல்லை, நீவிர் அல்லீர். அவன் அல்லன், அவள் அல்லல். அவர் அல்லர், அஃது அன்று. அவை அல்ல. வேறு, உண்டு, இல்லை ஆகியவை மூவிடத்திற்கும் ஐம்பாலுக்கும் பொதுவாய் வரும். ஓகேங்களா. அடுத்து திருமூலர் பற்றி சொல்லணும்னா, திருமூலர் 63 நாயன்மார்களில் ஒருவர். இவர் 18 சித்தர்களில் ஒருவராகவும் சொல்கிறாங்க. இவர் திருமந்திரத்தை 3000 பாடல்களை கொண்டு எழுதியிருக்கார். இதனை தமிழ் 3000 என்பர். இவர் எழுதிய அந்த திருமந்திரம் தமிழ் 3000 என்று அழைக்கிறாங்க. இது 12 திருமுறைகளில் 10வது திருமுறையாக இருக்குது. இப்போ திருமூலர்ன்றவர் 63 நாயன்மார்களில் ஒருவர், 18 சித்தர்களில் ஒருவர், மொத்தம் 3000 பாடல்கள் எழுதியிருக்காரு. இதை தமிழ் 3000 அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 12 திருமுறையில் இவர் எழுதுனது 10வது திருமுறை. அடுத்து குணங்குடி மஸ்தான் சாஹிப்புடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா சுல்தான் அப்துல் காதர். இவர் எழுதின நூல்லாம் பார்த்தீங்கன்னா சதுரகிரி, புறாமலை, நாகமலையில் தவம் செய்து ஞானம் பெற்றார். இவர் எக்கால கன்னி, மனோன்மணி கன்னி, நந்தீஸ்வர கன்னி நூல்களை இயற்றினார். அவர் சதுரகிரி மலை, புறாமலை, நாகமலையிலெல்லாம் தவம் செஞ்சு ஞானம் பெற்றிருக்கார். யாருன்னு பார்த்தீங்கன்னா குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு. ஸோ இவர் எழுதின நூல் பார்த்தீங்கன்னா கன்னின்னு வருது பாருங்க. எக்கால கன்னி, மனோன்மணி கன்னி, நந்தீஸ்வர கன்னி. ஓகேங்களா. அடுத்து தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கர் ஆகியோருடைய சமத்துவம், பகுத்தறிவு ஆகிய கொள்கைகளுக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் தான் அயோத்திதாசர். அயோத்திதாசர்னா யாருங்க? தந்தை பெரியாருக்கும் அண்ணல் அம்பேத்கர் ஆகியோருடைய சமத்துவம், பகுத்தறிவு ஆகிய கொள்கைகளுக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் அயோத்திதாசர். இவரை தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க. தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்துடைய தந்தை யாருங்க? அயோத்திதாசர். அடுத்தது இவருடைய இயற்பெயர் காத்தவராயன். இவர் பிறந்த தேதி பார்த்தீங்கன்னா 20/5/1845. ஆசிரியர் அயோத்திதாச பண்டிதர். இவர் இவருடைய ஆசிரியர் பெயர் அயோத்திதாச பண்டிதர். ஆசிரியர் மீது அதிக பற்று கொண்டதுனால அவருடைய பெயரையும் ஆசிரியர் பெயராகவே மாற்றிக்கிட்டார். அதனால தான் காத்தவராயன்ற பெயர் அயோத்திதாசர் ஆயிடுச்சு. ஓகேங்களா. இவருக்கு தெரிந்த மொழிகள் பார்த்தீங்கன்னா பாலி, வடமொழி, ஆங்கிலம். அடுத்தது முக்கியமானது ஒரு பைசா தமிழன் அப்படின்ற வார இதழை நடத்தினது அயோத்திதாசர். 1907 காலனா விலையில் தொடங்கினார். ஒரு ஆண்டுக்கு பிறகு அதை தமிழன் என்ற பெயரை மாற்றிட்டார்.
அதாவது ஒரு பைசா தமிழன்றத ஒரு ஆண்டுக்கு பிறகு தமிழன்ற இதெல்லாம் மாற்றிட்டாரு. ஓகேங்களா. அடுத்தது திராவிட மகாஜன சங்கம் தோற்றுவித்தவர் அயோத்திதாசர். ஒரு பைசா தமிழனை இதில் ஆரம்பித்ததும் அயோத்திதாசன் தான். இது வந்து திராவிட மகாஜன சங்கம்ன்றது 1892 ஆரம்பிச்சிருக்காரு. என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடி திகழ்ந்தவர்கள் பண்டிதமணி அயோத்திதாசர், தங்கவயல் அப்பாதுரை ஆவார்கள் என தந்தை பெரியார் கூறியிருக்கார். அப்போ தந்தை பெரியாருடைய பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் யாருங்க? அயோத்திதாசரும் தங்கவயல் அப்பாதுரையும். அடுத்து அயோத்திதாசர் எழுதிய நூல்கள்னு பார்த்தீங்கன்னா புத்தரது ஆதிவேதம், இந்திரர் தேச சரித்திரம், விவாக விளக்கம், புத்தர் சரித்திரப்பா, திருவள்ளுவர் ஔவையார் படைப்புகளுக்கு பௌத்த கோட்பாட்டில் விளக்கம் அளிச்சிருக்காரு. போகர் 700, அகத்தியர் 200, சிமிட்டு ரத்திரன சுருக்கம், பாலவாகடம் ஆகியவை பதிப்பித்த நூல்கள். இவர் எழுதின நூல்னு பார்த்தீங்கன்னா புத்தரது ஆதிவேதம், இந்திரர் தேச சரித்திரம், விவாக விளக்கம், புத்தரர் சரித்திரப்பா. அடுத்தது பௌத்த கோட்பாட்டில் விளக்கம் தெரிவிச்சார். யார்? திருவள்ளுவர் எழுதின திருக்குறளுக்கும் ஔவையாருடைய படைப்புகளுக்கும். அடுத்தது பதிப்பித்திருக்க நூல்னு பார்த்தீங்கன்னா போகர் 700, அகத்தியர் 200, சிமிட்டு ரத்திரன சுருக்கம், பாலவாகடம். ஓகேங்களா. அடுத்து சிறுகதை மன்னன் என்று போற்றப்படும் புதுமை பித்தனுடைய இயற்பெயர் வந்து சு. விருதாச்சலம். இவர் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், சாப விமோச்சனம், பொன்னகரம், ஒரு நாள் கழிந்தது ஆகிய நூல்களை இவர் ஏற்றியிருக்கார். சிறுகதை மன்னன் போற்றப்படுபவர் புதுமை பித்தன். இவருடைய இயற்பெயர் வந்து சு. விருதாச்சலம். கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், சாப விமோச்சனம், பொன்னகரம், ஒரு நாள் கழிந்தது இந்த நூல்கள் எல்லாம் எழுதியிருக்காரு. அடுத்து சொல்லுருவு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சில இடங்களில் உருவுகளுக்கு பதிலாக முழு சொற்களே வேற்றுமை உருவாக வரும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஓவியர் தூரிகை கொண்டு ஓவியம் தீட்டினார். அதாவது வேற்றுமை உறுப்பு எதனோடு சேராமல் தனியாக வர்றதுன்னா அதுதான் சொல்லுருவு அப்படின்னு சொல்கிறோம். வேற்றுமை வந்து எத்தனை உறுப்புகளை கொண்டிருக்குன்னா 8 வகைப்படும். ஓகேங்களா. ஸோ 8ல் முதல் மற்றும் 8க்கு வேற்றுமை உறுப்பு கிடையாது. முதல் வேற்றுமை வந்து எழுவாய் வேற்றுமை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் வேற்றுமை வந்து எழுவாய் வேற்றுமை. இது எப்படி இருக்குன்னா எழுவாய் செயல்படு பொருள் பயனிலை. எடுத்துக்காட்டு பாவை வந்தால். அடுத்து இரண்டாவது வேற்றுமை. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ, ஆள், பூ, இன், அது, கண் வரிசையாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து ஒரு பெயரை செயல்படு பொருளாக வேறுபடுத்தி காட்டுவதால் இது வந்து செயல்படு பொருள் வேற்றுமைன்றோம். முதல் வேற்றுமையை எழுவாய் வேற்றுமைன்றோம். இரண்டாவது வேற்றுமை செய்யப்படு பொருள் வேற்றுமைன்றோம். இது வந்து எதுலெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை. ஓகேங்களா. ஸோ அதற்கான எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அடுத்து மூன்றாவது வேற்றுமை வந்து ஆள். அது மட்டும் இல்லாமல் ஆண், ஒடு, ஓடு இதுலேயும் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கருவி பொருள் 2 வகைப்படும். கருத்தா பொருள்லையும் வரும். மூன்றாவது வேற்றுமை கருவி பொருள்லையும் வரும், கருத்தா பொருள்லையும் வரும். கருவி பொருள்ன்றது 2 வகை. முதற் கருவி, துணை கருவி. மரத்தால் சிலை செய்தான். ஓகேங்களா. மரத்தால் தான் சிலை செய்ய முடியும். உளியால் சிலை செய்தான். மரத்தை வந்து உளியால் செதுக்கி சிலை செய்தான். அப்போ உளின்றது துணை கருவி. ஸோ அதனால இது வந்து துணை கருவின்னு சொல்கிறோம். அடுத்து கருத்தா பொருள்ன்றது ஏவுதல். ஏவுதல் கருத்தா, இயற்றுதல் கருத்தான்னு 2 வகைப்படும். கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது. அதே சேக்கிலாரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது. புரியுதுங்களா. அடுத்து பெரும்பாலும் செய்யுள்ள ஆ உறுப்பு வரும். புறந்தூய்மை நீரான் அமையும். ஆ உறுப்பு வருது. எடுத்துக்காட்டு புறந்தூய்மை நீரான் அமையும். அடுத்து உடன் நிகழ்ச்சி பொருளில் வரும். ஒடு, ஓடு. தாயோடு குழந்தை சென்றது, அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர். ஓகேங்களா. இந்த மாதிரி இதெல்லாம் வேற்றுமை உருவாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தாயோடு குழந்தை சென்றது, அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர். நான்காம் வேற்றுமை உறுப்பு கு. இது வந்து கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை. ஸோ இதில் வரும். இதற்கான எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி 4ஆம் வேற்றுமை உறுப்புகள் கூடுதலாக ஆக என்னும் அசை சேர்ந்து வருவதும் உண்டு. கூலிக்காக வேலை. அடுத்து 5ஆம் வேற்றுமை உறுப்பு வந்து இன், இல், நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது. ஸோ எது எதுலெல்லாம் வரும்ன்றதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதற்கான எடுத்துக்காட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஆறாம் வேற்றுமை உருவு அது ஆது ஆ. உரிமைனா கிழமைன்னு அர்த்தம். உரிமை பொருளில் வரும். ராமனது வில், நண்பனது கை. ஆது ஆ உருவு பயன்பாட்டில் இல்லை. ஓகேங்களா. ஏழாம் வேற்றுமை உருவுனா கண். மேல் கீழ் கால் இல் இடம் காலத்தை குறிக்கும். எடுத்துக்காட்டு எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது. எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது. இரவின் கண் மழை பெய்தது. எட்டாம் வேற்றுமை உருவு வந்து கிடையாது. இதை வெளி வேற்றுமைன்னு சொல்கிறோம். முதல் வேற்றுமை உருவு எழுவாய் வேற்றுமை. எட்டாம் வேற்றுமை வந்து வெளி வேற்றுமை. ஸோ இது இரண்டுக்குமே என்ன கிடையாதுங்க, உருவு கிடையாது. அடுத்தது நீலகேசி ஐஞ்சிறும் காப்பியங்களில் ஒன்றை எழுதியிருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா சமண சமய கருத்துக்களை வலியுறுத்துது. இதனுடைய ஆசிரியர் பெயர் தெரியாது. இது வந்து 10 சருக்கங்களை உடையது. நீலகேசின்றது ஐஞ்சிறும் காப்பியங்களில் ஒன்று. இது சமண சமய கருத்துக்களை வலியுறுத்துது. இதற்கான ஆசிரியர் கண்டுபிடிக்கல. இது எத்தனை சருக்கங்களை உடையது? 10 சருக்கங்களை உடையது. அடுத்தது விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர், முதல் அரசியல் சாசனத்துடைய தந்தையாக விளங்கியவர் வந்து யாருங்க? பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். ஏற்கனவே இதில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. அம்பேத்கர் பிறந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா 14/4/1891. அவருடைய பெற்றோர் வந்து ராம்ஜி சக்பால் பீமாபாய். பிறந்த ஊர் மகாராஷ்டிரம், ரத்னகிரி அம்பவாடே. அடுத்து இராணுவ பள்ளி ஆசிரியராக அவருடைய தந்தை இருந்திருக்காரு. இவர் எங்கெங்கெல்லாம் படிச்சிருக்காரு பாருங்க. 1904 மும்பையில் எல்மின்ஸ்டன் உயர்நிலை பள்ளியில் படிச்சிருக்காரு. 1912 மும்பை பல்கலைக்கழகம் இளங்கலை பட்டம் படிச்சிருக்காரு. பரோடா மன்னர் சாயாஜிராவ் உதயோட அமெரிக்காவில் கொலம்பியாவில் படிச்சிருக்காரு. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1915 இந்திய வணிகம் ஆய்வு முதுகலை பட்டம். முதல் நூல் இந்தியாவுடைய சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும். முதல்ல இவர் இயற்றிய நூலில் அச்சிடப்பட்ட நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும். அடுத்து இந்தியாவின் தேசிய பங்கு வீதம். இந்த நூலுக்காக இவர் முனைவர் பட்டம் பெற்றிருக்காரு. எங்கன்னா கொலம்பியா பல்கலைக்கழகத்தில். இவருடைய ஆய்வு கட்டுரை அது இந்தியாவின் தேசிய பங்கு வீதம். அதே மாதிரி 1921 முதுநிலை அறிவியல் பட்டம் பெற்றிருக்காரு. 1923 முனைவர் பட்டம் ரூபாய் பற்றிய பிரச்சனை ஆய்வு கட்டுரைக்காக முனைவர் பட்டம் 1923 பெற்றிருக்காரு. ஸோ இது பாரிஸ்டர் பட்டமும் பெற்றிருக்காரு. அதே மாதிரி 1924 ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை என்ற அமைப்பை உருவாக்கியிருக்காரு. 1930 லண்டனில் நடைபெற்ற வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டிருக்காரு. 1931 காந்தியடிகளும் அம்பேத்கரும் இணைந்து ஒடுக்கப்பட்டோருக்கு பொது வாக்கெடுப்பில் தனி தொகுதி வழங்கப்படும் என்ற ஒப்பந்தத்தை பூனா ஒப்பந்தமாக அறிவிக்கிறாங்க. ஓகேங்களா. தாழ்த்தப்பட்டவருக்கு தனி தொகுதி நடக்கும், ஆனால் அது வந்து பொதுவாக தான் எல்லாருக்கும் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒப்பந்தம் ஒன்று வழங்கியிருக்காங்க. அந்த ஒப்பந்தத்துக்கு பேர் தான் பூனா ஒப்பந்தம். அடுத்து 1935 சுதந்திர தொழிலாளர் கட்சியை அம்பேத்கர் தொடங்கினார். 1935 சுதந்திர தொழிலாளர் கட்சியை தொடங்கினது யார்? அம்பேத்கர். அடுத்து 1927 ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழை அம்பேத்கர் தொடங்கியிருக்கார். ஸோ ஒடுக்கப்பட்ட பாரதம், சுதந்திர தொழிலாளர் கட்சி எதெல்லாம் தொடங்கியிருக்காருன்றதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து சமாத சங்கம் உருவாக்கியிருக்கார். 1930 நாசிக் கோவில் நுழைவு போராட்டத்தினை நடத்தி வெற்றி கண்டார். இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பியில் தமிழ் தகுதி தேர்வில் கேட்டிருக்காங்க. 1930 நாசிக் கோவில் நுழைவு போராட்டத்தினை நடத்தி வெற்றி கண்டவர் யாருங்க? அம்பேத்கர். 1930 முதல் வட்டமேசை மாநாட்டில் அம்பேத்கரோட தமிழகத்தில் சேர்ந்த ராவ் பகதூர், ரெட்டமலை சீனிவாசன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 பேரும் வந்து கலந்துக்கிட்டாங்க. அடுத்து டாக்டர் அம்பேத்கருக்கு 1990 பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. அடுத்தது உயிர் அமுதாய், நிலா கால நட்சத்திரங்கள், அன்பின் சிதறல் ஆகிய நூல்களை இயற்றியவர் வந்து பார்த்தீங்கன்னா கோமகள். உயிர் அமுதாய், நிலா கால நட்சத்திரங்கள், அன்பின் சிதறல் ஆகிய நூல்களை இயற்றியவர் யாருங்க? கோமகள். இவருடைய இயற்பெயர் வந்து ராஜலட்சுமி. இவர் வந்து அன்னை பூமி புதினத்திற்காக தமிழ்நாடு அரசு விருதினை பெற்றிருக்காரு. அன்னை பூமி புதினத்திற்காக தமிழ்நாடு அரசு விருதினை பெற்றிருக்காரு. மேலும் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் அன்னை விருதினையும் பெற்றிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். அடுத்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா புணர்ச்சி. இதிலேருந்து வந்து லாஸ்ட் இயர் அதாவது 2012 ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நிலைமொழி
புணர்ச்சியை பற்றி. அது என்னென்னா உயிர் ஈற்று புணர்ச்சி, மெய் ஈற்று புணர்ச்சி, இயல்பு புணர்ச்சி எதுன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ உயிர் ஈற்று புணர்ச்சினா இங்கே பாருங்கள், சிலை பிரிக்கும் பொழுது இல் கூட்டல் ஐ வரும். ஸோ ஐன்றது என்னதுங்க, இங்கே வந்து உயிர், இங்கே முன்னாடி இருக்கிறது உயிர். ஸோ நிலைமொழினா இதுதான் நிலைமொழி, இது வருமொழி. வருமொழினா வந்து சேர்றது. ஸோ இது ரெண்டு சேரும் பொழுது அதனுடைய எழுத்து எப்படி இருக்கு பாருங்கள், இங்கே இல் கூட்டல் ஐ, இது வந்து ஆ. அப்போ ரெண்டுமே உயிர் எழுத்து, அதுதான் உயிர் முன் உயிர். அடுத்து இங்கே வாழை ஐ இருக்குது, இங்கே கா, இக்கு கூட்டல் ஆ, இக்கு. ஸோ அப்போ இது உயிர், இது மெய், உயிர் முன் மெய். அடுத்து இயல்பு புணர்ச்சினா இதில் எந்த மாற்றமும் இருக்காது, அப்படியே நிலைமொழியும் வருமொழியும் சேர்ந்துடும். தாய்மொழி தாய்மொழி. மெய் ஈற்று புணர்ச்சினா கடைசியாக என்ன வரும், நிலைமொழியில் மெய் எழுத்து வரும். இங்கே இல் இருக்கா, இங்கே இன்னு இருக்கு. ஸோ அப்போ இது மெய். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இக்கு வந்தால் மெய் முன் மெய், இங்கே உயிர் வந்தால் மெய் முன் உயிர். அவ்வளோதான். விகார புணர்ச்சி அப்படின்றது 3 வகைப்படும். தோன்றல், திரிதல், கெடுதல்னு சொல்லுவோம். ஸோ தோன்றல்ன்றது புதிதாக ஒரு எழுத்து தோன்றணும். நிலைமொழிக்கும் வருமொழிக்கும் நடுவில் தோன்று இருக்குங்களா, தமிழ் தாய்க்கு நடுவில் இது நிலைமொழி, இது வருமொழி, நடுவில் இத்து வந்திருக்கு. திரிதல்னா இல்லைன்றது இறா கெட்டு போயிடும், மாறி வரும். மாறி வருதுன்னா அதுதான் திரிதல் சொல்கிறோம். கெடுதல்னா அந்த எழுத்தே வந்து என்ன ஆகிடும், மறைஞ்சிடும். ஸோ மன மகிழ்ச்சி, விற்கொடி. ஓகேங்களா. ஸோ இதற்கான இது பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல்.